வணக்கம். கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உதவி செய்தவர்களிடமிருந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று தான் நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்தது உண்டு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைத்ததோ நன்மைகள் கிடையாது. சில கெட்ட செயல்களும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் மட்டும்தான் அந்த நபரின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். கன்னி ராசி என்பர்களே, யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் உங்கள் முன்பு வந்து நின்றாலே போதும். உங்களிடம் வசதி இல்லாவிட்டாலும் அடுத்தவரிடம் கடன் வாங்கியாவது உதவக்கூடிய தாராள குணமானது உங்களுடைய ஒரு குணமாகவே தான் இதுவரைக்கும் இருக்கும். யாராவது எது கேட்டாலும் அவர்களிடம் இல்லை என்று கூறக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் 10 கேட்டார்கள் என்றால் அதில் 3 அல்லது 5 உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அனைத்தையும் செய்து உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் வலம் வந்து கொண்டே தான் நிச்சயமாகவே இருப்பீர்கள். அப்படி நீங்கள் தூய்மையான நல்ல எண்ணத்தோடு செய்த உதவிகளை பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு வினையாக வந்து முடியும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. அது நீங்கள் ஒருபோதும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும், இது என்னை இந்த அளவுக்கு கஷ்டத்தில் ஆழ்த்தும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வுகளையும் ஒரு காலகட்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அதை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மலைகள் சாரசாரியாக வழிந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் நடக்கிறது? நன்றி விசுவாசம் என்று தெரியாத நபர்களுக்கு நான் எப்படி உதவி செய்கிறேன்? நல்ல மனிதர்களும் வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நான் தேடி போகக்கூடிய மனிதர்கள் அனைவரும் என்னுடைய வாழ்க்கையவை அழிக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இதுவரைக்கும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான விஷயங்கள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. நீங்கள் யாருக்கெல்லாம் ஆபத் பாந்தவனாக இருந்து உதவி செய்தீர்களோ அவர்கள் தங்களின் தேவை முடிந்ததும் உங்களை யாரென்றே தெரியாதது போல கடந்து சென்றிருப்பார்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது சமீபத்தில் கூட 2-3 நபர்கள் இந்த ஒரு செயல்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் செய்திருப்பார்கள். நன்றி காட்டுவதற்கு பதிலாக உங்களை பற்றி அவதூறுகளை பரப்பி உங்களை வம்பில் இழுத்து விட்டவர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். நல்லதை செய்ய போய் பொல்லாப்பை தேடிக்கொண்ட ஒரு கசப்பான தருணங்கள் அதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். அவன் எனக்கு நல்லதை தேடி கொடுக்காமல் இருந்தாலும் போதும், ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறானே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றக்கூடிய ஒரு விஷயங்களும் இன்னும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். நீங்கள் வேலை செய்வதெல்லாம் நீங்கள், ஆனால் புகழ் வேறு ஒருவனுக்கு கிடைத்திருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஏமாற்றங்களில் ஒன்று தான் உருவாக்கிய விஷயத்தின் பெருமை வேறு ஒருவனுக்கு செல்வதை பார்த்து நீங்கள் அதுபோல உங்களுடைய வேலை விஷயங்களில் தொழில் விஷயங்களில் எவ்வளவோ விதமான உதவிகளையும் எவ்வளவோ விதமான சில விஷயங்களையும் மற்றவங்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்திருப்பீர்கள். அந்த ஒரு செயலை நீங்கள் தன்னுடைய நான் தான் செய்தேன் என்று சொல்ல முன்வருவதற்கு முன் சில நபர்கள் முந்திரிக்கொட்டை போல முந்திரிக்கொண்டு நான் தான் இதை செய்தேன், எனக்குத்தான் இதை பற்றி எல்லாமே தெரியும் என்று கூறி அவர்கள் பாராட்டுகளையும் அங்கீகாரங்களையும் நல்ல ஒரு ஊதியத்தையும் வாங்கிவிட்டு செல்வார்கள். ஆனால் அந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் போய் ஒருபோதும் சண்டை போட மாட்டீர்கள். அமைதியாகவே அந்த ஒரு நேரத்திலும் இருப்பீர்கள். அந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையவை இந்த அளவுக்கு கெடுத்து வைத்து விட்டது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு போதுமான அளவுக்கு பாராட்டுக்கள் என்பது கிடைக்காமலே போய்விட்டது. உங்களின் யோசனைகள் உங்களிடம் நிச்சயமாக இருக்கலாம், உங்களிடம் உழைப்பும் இருக்கலாம், உங்களுடைய நேரங்கள் கூட நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இறுதியில் பாராட்டு மட்டும் வேறு ஒருவரை தேடி சென்ற அந்த அனுபவங்களை உங்களால் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்த சில விஷயங்களில் சில வேலை இடத்தில் அப்படியே யாரிடமும் சொல்லாமல் அப்படியே அந்த ஒரு வேலையை நிறுத்திவிட்டு ஒரு அனுபவங்கள் உங்களை மட்டுமே தங்க சாரும். ஆனால் இப்படி நடந்துவிட்டால் அந்த ஒரு இடத்தை விட்டு நீங்கள் வேலையை விட்டு வரக்கூடாது. மீண்டும் ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது அதை அனைவருக்கும் தெரியப்படுத்தும் வகையில் நிச்சயமாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பெயரும் மதிப்பும் சமூகத்தில் நிச்சயமாக தெரிய ஆரம்பித்துவிடும். ஆனால் முக்கியமா அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள கோபம் என்பது வந்திருக்கும். ஆனால் அதைவிட அதிகமான மனதில் ஏமாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஆகிவிட்டது என்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு கவலையாகவே மாறியது. என்னுடைய பங்களிப்பு யாருக்கும் தெரியவில்லையே என்ற வழி உங்களை அமைதியாக பாதித்து இந்த ஒரு வேலையை எனக்கு வேண்டாம் என்ற ஒரு முடிவுகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுக்க வைத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி.
இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவே நீங்கள் இப்பொழுது உருவெடுப்பீர்கள். எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த ஒரு முறையில் செய்தால் அதில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று நீங்களே முடிவெடுத்து எந்த விதமான செயல்களை தொடங்கி பார்த்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இணைய வழிகளில் வருமானங்கள் மேம்படக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. புதிய தொழில்நுட்ப கருவிகள் நீங்கள் வாங்கி வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய தொழில் சம்பந்தமான முயற்சிகளுக்கோ அல்லது உங்களுக்கோ அது மிகப்பெரிய அளவுக்கு பயன்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க போகிறது. மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு அதுவும் தானாகவே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கிவிடும். புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடி அதுவும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்துவிட்டது. அதே போல உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். மனக்கவலையாலும் அதிகப்படியான சிந்தனையாலும் உங்களுடைய உடலில் குடியேறி இருந்த நாள்பட்ட நோய்களும் சோர்வு, ஜீரண கோளாறுகள் மற்றும் அசதிகள் அனைத்தும் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்து நல்ல விதமான காலத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. உங்களுக்கு பொருத்தமான மருத்துவ வழிகாட்டுதல்கள் கிடைத்து ஆரோக்கியம் மிக வேகமாகவே சீரடைந்து விடும். புதன் பகவானின் சுப பார்வையால் நரம்பு மண்டலங்கள் பலப்பட்டு உடலில் ஒரு புதிய தெம்பும் புத்துணர்ச்சியும் பரவுவதை உங்களால் உணர முடியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. உடல் ஆரோக்கியம் சீராவதால் நீங்கள் முன்பை விட இரட்டிப்பு வேகத்தில் சுறுசுறுப்புடன் உங்களுடைய அன்றாட கடமைகளில் ஈடுபட்டு நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக வந்துவிடும். கடன் பிரச்சனைகளில் இருந்து மெதுவாக விடுபடக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது பிறந்துவிட்டது. கன்னி ராசி அன்பர்களே, கடன் என்பது பணத்தின் சுமை மட்டும் கிடையாது, அது மனதின் சுமையும் கூட என்பதை பல நேரங்களில் நீங்கள் நிச்சயமா உணர்ந்து கொண்டேதான் இருக்கும். பல நேரங்களில் மற்றவர்களிடம் சொல்ல முடியாத கவலைகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கலாம். இரவு நேரங்களில் எதிர்காலத்தை பற்றி யோசித்து மன அழுத்தம் அடைந்த ஒரு அனுபவங்களும் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமையும் நிரந்தரமானது கிடையாது. இந்த காலகட்டத்தில் சில கன்னி ராசிக்காரர்களுக்கு கடன் சுமையை குறைக்கும் வழிகள் கிடைக்கும் என்ற ஒரு வாய்ப்பு களம் இந்த ஒரு நேரத்தில் தேடி வரலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தும் எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உருவாக்கலாம். எதிர்பாராத உதவிகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட உதவிகள் தானாகவே முன்வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்வார்கள். வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கையில் சில காலங்கள் பழைய சுமைகளை குறைத்து புதியதை தொடங்கக்கூடிய ஒரு வழியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். இது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கிவிடும். புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடி அதுவும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்துவிட்டது. அதே போல உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். மனக்கவலையாலும் அதிகப்படியான சிந்தனையாலும் உங்களுடைய உடலில் குடியேறி இருந்த நாள்பட்ட நோய்களும் சோர்வு, ஜீரண கோளாறுகள் மற்றும் அசதிகள் அனைத்தும் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்து நல்ல விதமான காலத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. உங்களுக்கு பொருத்தமான மருத்துவ வழிகாட்டுதல்கள் கிடைத்து ஆரோக்கியம் மிக வேகமாகவே சீரடைந்து விடும். புதன் பகவானின் சுப பார்வையால் நரம்பு மண்டல